14. நீ புசித்தும் திருப்தி அடையாமல் இருப்பாய். உனக்குள்ளே சோர்வு உண்டாகும். நீ பதனம் பண்ணியும் உன்னை யாரும் தப்புவிப்பதில்லை. நீ தப்புவித்தாலும் உன்னை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். முடிஞ்சு போச்சா? பாவிகள் பட்டயத்தால் சாவார்கள். பட்டயம் என்றால் யுத்தம். அங்கே யுத்தம் வருதுன்னா இங்கே வராதா? இந்தியாவிலே யுத்தம் உண்டாகும் என்று கடந்த 15/2/26, 22 சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் யுத்தமே ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சும்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே இந்தியாவில் நடக்கும், மேலே நாடு நடக்கிறனா எமக்கு நடக்கும், நடந்தே தீரும். நாம் பரிசுத்தமாக இருந்தால் எந்த வெடிகுண்டுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம், எந்த யுத்தத்திற்கும் பயப்பட வேண்டாம். பாவிக்கு தான் ஏன் சாவு, பரிசுத்தவானுக்கு ஏது ஏன் சாவு? கையை தட்டலாம். அவை பரிசுத்தமாகுங்க, அதான் வார்த்தை. பரிசுத்தம் அடைந்தால் பரலோகம், பரிசுத்தம் இல்லை என்றால் பாதாளத்தின் சாவு, இழிவான சாவு. எது வேண்டும்? யூ கேன் டிசைடட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3-22-23 வாசிப்போம். 3-22-23 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். திரும்பவும் மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். திரும்ப ஒரு முறை. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். அப்படியே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20-20 அதிகாரத்தில் 20வது வசனம் கூட. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும். பாசி அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினது. எடுத்த அதிகாரம் கரெக்டு தானே? 2 நாளாகமம். அவர்கள் அதிகாலமே எழுந்து தெக்கவன் வராந்தரத்தில் புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி என்றால் புத்தி. அப்போ தீர்க்க தரிசனங்களை நீங்கள் கேட்டு அறிந்து அதனால் புத்தி அடைந்து பிழைத்திருப்பீர்கள் என்கிறார். உற்சாகமா கையை தட்டுங்க. இப்போ கடவுளை நம்புங்க, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி நம்புங்கன்னு சொல்கிறார். இப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்தால் உங்களை உருவாக்கிடுவான். உங்களுக்கு உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் பிடுங்கி உங்கள் தரித்திரங்களையும் பிடுங்கி ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு தான் வெளியே வர்றது. இப்போ சமீப காலமாக ₹1 ஜோம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இல்லையா? ₹1 வேலை செய்யுமா செய்யாதா? செய்யும். எவ்வளோ கடனாளிகளாக இருந்தாலும் ₹1 வாங்கிட்டு போய் ஒரு புதிய பீரோ வாங்கி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பீரோ நிரப்புறது கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசமான தீர்க்க தரிசனம். எல்லோரும் மற்றவங்க எல்லாம் கேணையனா என்ன பார்ப்பாங்க, ஆனால் கேணையனாகி போகிறது அவங்க தான், நான் அல்ல. ஏண்டா இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அது வேலை செய்யும். ஹல்லேலூயா.
இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையோ தங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா. கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரிபாத்து விதவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரிபாத்து விதவை போல் தத்தளித்தாலும் ஜெயம் தரும் தேவனுண்டு பயம் நீக்கி பாதுகாப்பார் அந்தி சந்தி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்றியவான் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் வாசிப்போம். ஒன்றியவான் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடியினால் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனென்றால் பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இப்போ பாவம் செய்கிறது யாரு? மனுஷனா பிசாசு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆதியிலேயே பிசாசு பாவம் செய்கிறான். இந்த பாவம் செய்கிற அந்த பேய் ஒரு மனிதனுக்குள்ளே போனால் அந்த மனுஷனும் பாவம் செய்வான். ஹல்லேலூயா. ஆகவே ஒருவரும் மோசம் போகாதபடி பேய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. மனுஷர்களோட பிரச்சனை கிடையாது, பேய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஒரு பேய் ஒரு மனுஷனுக்குள்ள இவருக்குள்ள ஒரு பேய் எரிச்சுன்னு வைங்களாம், அந்த பேய் என்ன எதிர்த்து நிற்கும்? எதிர்த்து நிற்குமா நிற்காதா? நிற்குமா நிற்காதா பிரதர்? நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாவம் செய்வீங்க. பாவம் செய்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவன் எல்லாம் ஒரு ஊழியக்காரன் பார்த்தார் ரவுடி மாதிரி இருக்கிறான், கேணப்பையில போல் இருக்கிறான்னு நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் எல்லாம் பேசுறது உள்ளே போகிற ஆவி. ஒரு சும கையை தட்டுங்க. அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசால் உண்டாயிருக்கிறான். அவனுக்கு பட்டயத்தால் தான் சாவு. ஏன் இடம் கொடுக்குற? பேய்க்கு இடம் கொடுக்குற? இதான் ஒரு கேள்வி. பேய்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய இருதயத்தை திருடுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் எண்ணங்களை திருடுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. உதட திறந்து பேசுகிற வார்த்தையெல்லாம் ரொம்ப கவனமாக வேணும். விசுவாசிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 143 வாசித்து பார்க்கலாமா? சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. என்ன இருக்கு? உதடுகளின் நாக்கில் என்ன இருக்கு? விரியன் பாம்பு விஷம் உதடுகளை தடவி வச்சிருக்கான். அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி ஒரு விரியன் பாம்பு என்ற சர்ப்பத்தின் ஆவி உனக்குள்ள போச்சுன்னா விசந்தடவிய நாவாலும் விசந்தடவிய உதடாலும் நீ பேச ஆரம்பிப்பாய் ஊழியங்களுக்கு விரோதமாக. அப்போ ஏறினது யாரு? பாம்பு. அல்லேலூயா. பாம்பு என்ன செய்யும்? ஆடத்தான் செய்யும்,
கடிக்கத்தான் செய்யும். அதுக்கு பாட்டு பாட தெரியாது. அது உள்ளே இருந்து பாட்டு பாடும். ஊழியங்களுக்கு விரோதமாக. ஹல்லேலூயா. ஒரு சாம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் நிறைய ஆட்களை அடிச்சிருக்கிறார் ஆண்டவர். சொல்லி தான் அடிப்பார். சமீபத்தில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு டொனேஷன் கேட்டான் கட்சிக்கு. கட்சிக்கெல்லாம் டொனேஷன் கொடுக்குறது இல்லை. நீ சாப்பாடு கேட்டு சாப்பாடு தருவோம், ஆனால் கட்சிக்கெல்லாம் கிடையாது. டப்புன்னு கெட்ட வார்த்தை பேசினான். திரும்ப கேட்டேன். திரும்ப கேட்குற ஊழியக்காரன், ஏய் என்ன பேசுன? அவனு பேசலை. நீ பேசு, நான் கேட்டேன். அடுத்த வருஷம் நீ உயிரோடு இருந்தால் நமக்கு சந்திப்போன்னு சொன்னேன். உரிச்சம்மா கையை தட்டுங்க. அவர் உப்புமா கிண்டி இருக்கார். இப்போ அவனை உப்புமா கிண்டி எலும்புகள் எல்லாம் அடித்து நொறுக்கி பாட்டை பிரித்து போட்டிருக்காரு குப்பை மாதிரி. இன்றைக்கி நாளைக்கு அவுட் ஆயிரும். அதான் தேவன். அல்லேலூயா. ஆக விரியன் பாம்பினுடைய விஷத்தை உங்கள் உதடுகள் தடவுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. எப்போவுமே பக்தி கர்த்தர் மேலே இருக்கணும், மனுஷன் மேலே அல்ல. விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கணும், மனுஷன் மேலே அல்ல. உங்களையும் ஊழியங்களையும் நடத்துவது கர்த்தர் தான். ஆனால் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா பாம்பு உள்ள வந்துடும். எரேமியா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 8:17. மெய்யாய் இதோ தடைகட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டு விரியங்களையும் உங்களுக்குள்ளே அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்கிறார். அப்போ அவரே அனுப்புவார். நீ இடம் கொடுத்தீங்கன்னா அவர் தான் உன்னை தண்டிப்பார். அப்புறம் பாம்பாக மாற வேண்டியது வரும். இன்றைக்கி வாயினாலே பேசுகிறது. ஸோ கர்த்தருக்குள்ளே இருக்க பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். விசுவாசத்தை விட்டால் மூச்சை விட்டதுக்கு சமம். கர்த்தர் மேல் நம்பிக்கையை இழந்தீங்கன்னா நீ செத்தன்னு அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவை கர்த்தர் மேல் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்து என்ன சூழ்ந்து வந்தாலும், வானமே இடிந்து விழுந்தாலும், உன் கையில் விலங்கு மாட்டி ஜெயிலில் போட்டாலும், பெஞ்சாதி பிள்ளை ஒன்றை பகைத்தாலும் என்ன செய்யணும்? கர்த்தரை விட்டு விலகாத. இந்த உலகம் மேலே மாயதான். ஒருவேளை நீ கட்டி வச்சிருக்க வீடை விற்க வேண்டியது வரும். என்ன ஒரு நோய் வந்தால் வீடை விற்று ஆஸ்பத்திரி போவாங்களா இல்லையா? அப்படி போனாங்க பாண்டிச்சேரியில் இங்கே வேலூர் மாவட்டத்தில், கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தம்பதி, ஒரு ஆர்சி ஃபேமிலி. கர்த்தருடைய ஒரு முதல் அற்புதம்னு சொல்ல முடியாது. கேன்சரை நிறைய குணமாகியிருக்கார். அதில் ஒரு விசேஷமான ஒரு பெண் பிள்ளை மொட்டை அடிக்கப்பட்டு படுக்கையில் போட்டிருக்கு. வாலிப பிள்ளை. தகப்பனார் வேலை, அம்மாவுக்கும் வேலை. முதல் கட்டமாக இது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள சம்பவம். அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் வேலையினால் ஒரு லோன் போட்டு ஒரு வீடை கட்டிட்டாங்க. குறைய ஆஸ்தி, ஒரு தோட்டம் வாங்கிட்டாங்க, ஒரு காடு. அவங்க சொன்னால் காடுன்னு சொல்லுவாங்க. நம்ம காடுன்னா பாரஸ்ட்னு நினைப்போம், அவங்க காடுன்னா தோட்டம், அவங்க பாணி. அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு தோட்டத்தையும் விற்க ஆரம்பித்தாங்க மருத்துவ செலவுக்கு. அன்றைக்கெல்லாம் கேன்சர்னால் அது ஒரு பெரிய ஒரு வியாதி மாதிரி நினச்சி நல்லா சொல்ல பண்ணுவாங்க. உயிரோடு இருக்க முடியாதுன்னு நினச்சி சொல்ல பண்ணுவாங்க. சொத்தை விற்றாங்க. அப்புறம் அம்மாக்காரி வேலையை விட்டா. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பணம் அதுவும் போச்சு. எல்லாம் கரைந்து போய் விட்டது. ஆஸ்பத்திரிச்சு கரைந்து போய்விட்டு. அதுக்கப்புறம் மகளுடைய நிலைமையை கண்டு பரிதாபப்பட்டு அவனும் வேலையை விட்டான். வங்கியில் வேலை பார்க்குறவன் அவனும் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பணத்தை வாங்கி மறுபடியும் மருத்துவமனைக்கு செலவு பண்ணி தீத்தான். அதுவும் முடிஞ்சு போச்சு. அப்புறமா மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவை. லோனு கட்ட முடியாமல் ஜப்தி. ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணி அதை கொடுத்து அதுலேயும் அமௌண்ட்டை வாங்கி போட்டாச்சு. இந்த ஆர்சிக்காரர்களுக்கெல்லாம் வேதம் அதிகமாக தெரியாது. தெரிஞ்சாலும் அவங்களுக்கு தலையில் ஒன்றும் ஏறாது. பெந்திகோஸ் ஆளுக்கு தலையில் ஏறும், ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன்னா முரட்டு நம்பிக்கை, எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார்னு. ஆனால் தலைவலி வந்தால் நேரம் ஆஸ்பத்திரி தான் போவாங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு போகிறது மருத்துவமனை.
இவங்க ஒரு ஆர்சி ஃபேமிலி, பாரம்பரியமிக்க ஆர்சி ஃபேமிலி. தப்பி தவறி என்கிட்ட ஊழியத்துக்கு வராதிங்கன்னு சொல்லுவேன், வந்தால் பொறுத்தனை தான் என்னுடைய ஜெபமேன்னு சொல்லுவேன். அந்த அம்மா கூப்பிட்டுது, கர்த்தர் சொஸ்தமாக்குவார், 1000 புக் அடித்து 1000 பேர் கொடு. அன்றைக்கி புக்கு 30 ரூபா விலை, 30 rupees உங்களுக்கு. இன்றைக்கி 150 ரூபா. நீ 32 பேஜ் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், ஏற்றின விலையை இன்னும் ஏற்றிடுவோம். குறிச்சோம்மா கையேற்றட்டுங்க. அந்த அம்மா என்னது எங்கள்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான்னு சொல்லிவிட்டு மருத்துவ சொல்ல மிச்சம் இருந்தால் ஒரு 10,000 ரூபாய் அந்த அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க. மிச்சம் இருந்தால் 10,000 ரூபா, வேறு ஒத்த காசு கிடையாது, எம்டி. அடக்கத்துக்கு வச்சுருந்த காசுன்னு சொன்னாங்க. ஏன்னா செத்து போயிடும்னு தீர்மானிச்சிட்டாங்க. இவ்வளோ இழந்துட்டாங்க. இவ்வளோ இழந்த பிறகும் நீ பணமும் இல்லை, பணத்தை தான் கொண்டு வரணும். சொல்ல போனால் பெரிய ஆஸ்பத்திரி. நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணி தான் ஜூம் பண்ணுவேன். பொருத்தனை வாங்கினா ஒரு முறை தான் ஜூம் பண்ணுவேன், அது மேலே ஜெபமே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ஜெபம் நான் இங்கே பண்ணுவேன். நிறைய பேர் காதை கொண்டு வரணும், காதில் எப்பவும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த தாலாட்டு பாடுற மாதிரி. நான் ஒரே ஒரு முறை ஜெபம் பண்ணேன். அவர் சொன்னார், நான் வருவேன். ஒரே வார்த்தை, கையை தட்டுங்க, அதுக்கு மேலே கிடையாது. நான் வருவேன் என்று தான் சொன்னார். நான் ஃபோனை வச்சுட்டேன். அவர் வருவேன்னு சொன்ன பிறகு அந்த அம்மாவுக்கு சொல்கிறாரு, அவர் வருவேன்னு சொல்கிறாரு, ஆண்டவர் வரேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நீ கர்த்தருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தாய், இனி அவர் பார்த்துக்கிடுவார், எனக்கு வேலை கிடையாது. எனக்கு வேலைன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு புக் அடித்து ஜனங்களுக்கு கொடுக்குற வேலை தான். அவர் விடிய காலம் அங்கே போயிட்டார். நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், நம்ப முடியாத அதிசயங்களையும் காண பண்ணுகிற தேவன், இதோ புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன் என்று சொன்ன தேவன் அங்கே ஒரு